நேபாளத்தில் ஹாலிவுட் சினிமா காட்சிகளை மிஞ்சும் விதமாக இயற்கையின் சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த திடீர் வெள்ளத்திற்கு என்ன காரணம் என இன்று நேபாள வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி நூற்றுக்கணக்கானோர் மாயமாகியுள்ளனர். பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி மொத்த உலகத்தையும் உலுக்கியுள்ள நிலையில் நேபாளம் திபெத் எல்லையில் உள்ள உயரமான கட்டடத்தையே வெள்ளம் மூழ்கடித்த வீடியோ வெளியாகியுள்ளது. நேபாளத்திற்கு நேற்று கருப்பு நாள். ஆம், இயற்கை எழில் சூழ்ந்த நேபாளம் இயற்கை பேரிடரால் பெரும் துயரத்தில் சிக்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்கனவே ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. இதற்கிடையே தான் நேற்றைய தினம் திடீரென ஆறுகளில் வெள்ளப்பெருக்கெடுத்தது. நேபாளத்தில் போட்டிகோஷி ஆறு உள்ளது. இந்த ஆற்றில் தான் இன்று வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இதனால் நேபாளத்தில் உள்ள நுவாட்கோட், தாடிங், ரசுவா மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், கட்டடங்கள், வாகனங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. பாலங்கள், ரோடுகள், நீர்மின் நிலையங்கள் பெரிய அளவில் சேதமடைந்துள்ளன. இன்று அதிகாலை நிலவரப்படி மொத்தமாக 160 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியர்கள் 133 பேர் உட்பட மொத்தமாக 400 பேர் வரை மாயமாகியுள்ளனர். இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கைலாய யாத்திரைக்கு சென்று வெள்ளத்தில் பிடியில் சிக்கியுள்ளனர். இவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் நேபாளம் வெள்ளம் தொடர்பான அதிர்ச்சி வீடியோக்கள் வெளியாகி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. ஒவ்வொரு வீடியோவிலும் சுனாமி அலை போல் பல அடி உயரத்துக்கும் ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுப்பது இடம்பெற்றுள்ளது. அதில் ஒன்று அனைவரையும் நடுநடுங்க வைக்கும் வகையில் உள்ளது. அதாவது, நேபாளம் திபெத் எல்லையில் பொதுமக்கள் இயல்பாக நடமாடி வருகின்றனர். அப்போது பேரிரைச்சல் கேட்கின்றது. இதனால் பொதுமக்கள் என்னவென்று தெரியாமல் பயந்தோடுகின்றனர். அடுத்த சில வினாடியில் மண்ணும் தண்ணீரும் சுனாமி அலை போல் எழுந்து சிறி பாய்ந்து அங்கு கம்பீரமாக எழுந்து நிற்கும் கட்டடத்தை தாக்குகின்றது. அந்த கட்டடத்தின் முன்பிருந்த பொதுமக்கள், கார் உள்ளிட்ட வாகனங்களை ஒரு நொடியில் வெள்ளம் அடித்துச் சென்றது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி அனைவரையும் கலங்க வைத்துள்ளது. நேபாளத்தில் ஹாலிவுட் சினிமா காட்சிகளை மிஞ்சும் விதமாக இயற்கையின் சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த திடீர் வெள்ளத்திற்கு என்ன காரணம் என்ன என்று நேபாள வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. நேபாள ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு பனிப்பாறை உடைப்பே காரணம். இந்த இந்திய எல்லை பகுதி கிராமங்களுக்கும் நேரடி ஆபத்து உருவாகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. கரையோர மக்கள் தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என கூறியுள்ளது. இமயமலையின் மடியில் அமைந்திருக்கக்கூடிய அழகிய இயற்கையின் எழில் கொஞ்சம் நாடான நேபாளத்தில் அவ்வப்போது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த நிலையில் தான் இன்று திடீரென திபெத் பகுதியில் அதிகளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து நேபாளத்தை நோக்கி வந்தது. நேபாளத்தில் உள்ள நுவாகோட், தாடிங், ரசுவா மாவட்டங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் ஓடும் போட்டிகோஷி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இரும்பு பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மேலும் சில கிராமங்களை மொத்தமாக வெள்ளம் அடித்துச் சென்றுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் பாலங்கள், கட்டடங்கள் இருந்த இடமே தெரியாமல் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளன. சினிமா காட்சிகளை மிஞ்சும் விதமாக இயற்கையின் சீற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த திடீர் வெள்ளத்திற்கு என்ன காரணம் என்பது பற்றி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த நிலையில் நேபாள வானிலை ஆய்வு மையம் பனிப்பாறை உடைப்பே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நேபாள வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கையில், நேபாள ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பனிப்பாறை உடைப்பே காரணம். கரையோர மக்கள், தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நாராயணி, கரையோர மக்கள், தாழ்வான இடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்திய எல்லை பகுதி கிராமங்களுக்கு நேரடி ஆபத்து உருவாகுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளான நுவாகோட், தாடிங், ரசவா உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மழை அதிகரிக்கும் பட்சத்தில் மக்கள் அந்த பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. நேபாளத்தில் மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியாமல் மிகவும் சவாலாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை நேபாளத்தில் மீட்பு பணி ஒருபுறம் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் நள்ளிரவில் மீண்டும் நேபாளத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவான இந்த நிலநடுக்கம் அங்குள்ள மக்களை மேலும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. நேபாளத்தின் போட்டிகோஷி ஆற்றில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளத்தால் அந்த நாடு பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. ஆற்றில் கட்டடங்கள், பாலங்கள், வீடுகள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பதபதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றன.
வெள்ளத்தால் தற்போது வரை பலியானோர் எண்ணிக்கை 160 உயர்ந்துள்ளது. இன்னும் 700க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை. தமிழர்கள் 57 பேர் உட்பட இந்தியர்கள் 150 பேர் மாயமானதாக சொல்லப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் சார்பில் அவர்களை மீட்கும் பணியும் நடந்து வருகிறது. பெருவெள்ளத்தால் வீடுகள், குடியிருப்புகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. பெரும்பாலான இடங்கள் சேறும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. சிலர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என்பதால் மீட்புப் பணி ஒருபுறம் தீவிரமாக நடந்து வருகிறது. இப்படி மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறும் வரும் நிலையில் நேபாளத்தில் நள்ளிரவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரசுவா பிராந்திய பகுதியில் உணரப்பட்ட நிலநடுக்கம் டிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது. நேபாளத்தை உருக்குலைத்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நில அதிர்வே காரணம் என்று கூறப்படும் நிலையில் மீண்டும் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது மக்களை பீதியடைய வைத்துள்ளது.